அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே 6ஆம் வகுப்பு முதல் பருவம் இயற்பியல் வேதியியலிருந்து ஒரு 50 கேள்விகள் பார்த்திருந்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியா உயிரியல் பாடத்திலிருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து 50 கேள்விகள். இதுல 4வது யூனிட்டா தாவர உலகம் பிளான்ட் வேர்ல்டுல இருந்து அதுல தாவரங்களின் அமைப்பும் செயல்களும் இருந்து முதல் கேள்வி. தாவரங்கள் நெகிழ்வுத்தன்மையுடன் வளரவும் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ளவும் உதவும் முக்கிய 2 தொகுப்புகள் யாவை? 1 வேர் தொகுப்பு, 2 தண்டு தொகுப்பு. 2வது கேள்வி, நிலத்திற்கு கீழே வளரும் தாவரத்தின் முக்கிய அச்சு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வேர். ஆணிவேர் தொகுப்பு எவ்வகை தாவரங்களில் காணப்படுகிறது? இருவித்திலை தாவரங்கள். எடுத்துக்காட்டு அவரை, மா, வேம்பு. இதிலெல்லாம் 4வது கேள்வி, ஒருவித்திலை தாவரங்களில் எவ்வகையான வேர் தொகுப்பு காணப்படுகிறது? சல்லிவேர் தொகுப்பு. எடுத்துக்காட்டு நெல், புல், மக்காச்சோளம். இப்போ இந்த 2 கேள்வி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க இந்த கேள்வியை இருவித்திலை தாவரங்கள் உதாரணம் அல்லாதது எது அப்படின்ட்டு அவரை, மா, வேம்பு, நெல்லுன்னு கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம நெல்லை சூஸ் பண்ணலாம் ஒன்று. அதே மாதிரி சல்லிவேர் தொகுப்பு காணப்படாத தாவரம் எது அப்படின்னு கொடுத்துட்டு நெல், புல், மக்காச்சோளம், வேம்பு அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம வேம்பு அப்படிங்கிறத சூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதில் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அவங்க நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது ஆணிவேர் தொகுப்பு இருவித்திலையில் இருக்கும், சல்லிவேர் தொகுப்பு ஒருவித்திலையில் இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எப்படி ஈஸியான வழி அப்படின்னா, ஆணி 2 எழுத்து அப்ப இருவித்திலை. அதே மாதிரி ஒரு வித்திலை அப்படிங்கிறது ஆட் நம்பர் 1, சல்லி 3 எழுத்து ஆட் நம்பர் 3 எழுத்துன்றது. ஸோ அப்படி ஸோ உங்களுக்கு எப்படி ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி. ஓகேங்களா? அதே மாதிரி அதோட உதாரணங்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேள்வி எண் 5, வேரின் நுனிப்பகுதியை பாதுகாக்கும் மூடி போன்ற அமைப்பு எது? வேர் மூடி. 6, மண்ணிலிருந்து நீரையும் கனிமங்களையும் உறிஞ்சுவதற்கு வேருக்கு உதவுவது எது? வேர் தூவிகள். 7, கேரட், பீட்ரூட் போன்ற தாவரங்கள் உணவை எங்கே சேமித்து வைக்கின்றன? வேர்களில். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சேமிப்பு வேர்கள் அப்படின்னு சொல்லுவோம். 8, நிலத்தின் மேற்பரப்பில் வளரும் தாவர பகுதிக்கு என்ன பெயர்? தண்டு தொகுப்பு. 9, தண்டின் மீது இலைகள் தோன்றும் பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கணு, நோட். 10, 2 கணுக்களுக்கு இடைப்பட்ட பகுதிக்கு என்ன பெயர்? கணுவிடை பகுதி. 11, தண்டின் நுனியில் தோன்றும் மொட்டு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நுனி மொட்டு. 12, இலையின் கோணத்தில் தோன்றும் மொட்டுக்கு என்ன பெயர்? கோண மொட்டு. 13, தாவரங்களிலிருந்து நீர் மற்றும் கனிமங்களை வேரிலிருந்து இலைகளுக்கு கடத்துவது எது? தண்டு, சைலம் திசுக்கள் வழியாக. நீர் மற்றும் கனிமங்களை வேரிலிருந்து இலைக்கு கடத்துறது எது அப்படின்னா தண்டு. எந்த திசுக்கள் வழியாக அப்படின்னா சைலம் திசுக்கள் வழியாக. அப்படியே அடுத்த கேள்வி பாருங்க. இலைகளால் தயாரிக்கப்பட்ட உணவு தாவரத்தின் மற்ற பாகங்களுக்கு எதன் வழியாக கடத்தப்படுகிறது அப்படின்னா தண்டு வழியாக தான். ஆனா எந்த திசு அப்படின்னா ஃப்ளோயம் திசு. இந்த 2 வித்தியாசத்தை வச்சு அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. நீர் மற்றும் கனிமங்களை கடத்துறது சைலத்தோட வேலை. உணவை தாவரத்தோட இலையிலிருந்து தாவரத்தின் மற்ற பாகங்களுக்கு கடத்துறது ஃப்ளோயம் திசுக்களுடைய வேலை. சரிங்களா? 15, கரும்பு தாவரம் உணவை எங்கே சேமித்து வைக்கிறது? விடை தண்டில். அடுத்தது இலையின் அமைப்பும் செயல்பாடுகளும். இலையின் தட்டையான பசுமை நிற பகுதிக்கு என்ன பெயர்? இலையுறை அல்லது இலைத்தாள், லாமினா அப்படின்னு சொல்லுவோம். 17, இலையின் அடிப்பகுதியில் உள்ள சிறிய துளைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? இலை துளைகள், ஸ்டொமேட்டா. 18, தாவரங்கள் தன் வளிமண்டல பரிமாற்றத்தை அதாவது சுவாசித்தலை எதன் வழியாக மேற்கொள்கின்றன? இலை துளைகள் வழியாக. 19, தாவரங்கள் தங்களுக்கு தேவையான உணவை தாங்களே தயாரிக்கும் முறைக்கு என்ன பெயர்? ஒளிச்சேர்க்கை, போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். 20, ஒளிச்சேர்க்கையின் பொழுது தாவரங்கள் வெளியிடும் வாயு ஆக்சிஜன். தாவரங்கள் தங்களுக்குள் இருக்கும் அதிகப்படியான நீரை நீராவியாக வெளியேற்றும் நிகழ்வுக்கு என்ன பெயர்? நீராவி போக்கு, டிரான்ஸ்பிரேஷன். கண்டிப்பா இங்கிலீஷ்ல இந்த வார்த்தையை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தமிழ்ல நீராவி போக்குன்னு கொடுக்காம அப்படியே டிரான்ஸ்பிரேஷன் கொடுக்கறதுக்கே வாய்ப்பு இருக்கு. 22, அகத்திக்கீரை, முட்டைக்கோஸ் போன்ற தாவரங்கள் உணவை எங்கே சேமிக்கின்றன? இலைகளில். அடுத்தது தாவரங்களின் வாழிடங்கள் பகுதியிலிருந்து 23வது கேள்வி, ஒரு உயிரினம் வாழ்வதற்கும் இனப்பெருக்கம் செய்வதற்கும் தேவையான இடத்தின் பெயர் வாழிடம், ஹேபிடட். 24, உலகின் மிக நீளமான நதி எது? நைல் நதி, 6650 கிலோமீட்டர். 25, இந்தியாவின் மிக நீளமான நதி எது? கங்கை நதி, 2525 கிலோமீட்டர். 26, நீரில் மிதக்கும் தாவரங்களுக்கு 2 எடுத்துக்காட்டுகள் தருக. ஆகாய தாமரை, உல்ஃபியா. 27, உலகிலேயே மிக வேகமாக வளரக்கூடிய தாவரம் எது? மூங்கில்.
28. வறண்ட நில வாழிடங்களில் பாலைவனம் மாதிரியான இடங்கள்ல வளரும் தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு சப்பாத்தி கள்ளி, கற்றாழை, அக்கேவ் அப்படின்னுவோம். 29. சப்பாத்தி கள்ளி தாவரத்தின் எந்த பகுதி ஒளிச்சேர்க்கையை மேற்கொள்கிறது? தடித்த பச்சையான தண்டு, இலைகள் முட்களாக மாறியிருக்கும் இல்லையா அது. 30. மணல் குன்றுகளால் ஆன மிக வறண்ட பகுதியை நாம் எவ்வாறு அழைக்கிறோம்? பாலைவனம். 31. பூமியின் மொத்த பரப்பில் புல்வெளிகள் எத்தனை சதவீதம் ஆக்கிரமித்துள்ளன? 20%. 32. ஆண்டுதோறும் சராசரியாக 25 சென்டிமீட்டருக்கும் குறைவாக மழை பெய்யும் பகுதி எது? பாலைவனம். அடுத்ததா தாவர தகவமைப்புகள் அப்படிங்கிற பகுதியிலிருந்து 33. மெலிந்த தண்டுடைய தாவரங்கள் பற்றி ஏறுவதற்கு பற்றி கொள்ள உதவும் கம்பி போன்ற சுருண்ட அமைப்பு எது? பற்று கம்பி, டெண்டரில்ஸ் அப்படின்னும். உதாரணத்துக்கு பட்டாணி, பாகற்காய் இதெல்லாம். 34. சில தாவரங்களின் இலைக்கோணத்தில் இருந்து தோன்றும் நீண்ட மெலிந்த கொடிகள் எதனை சுற்றி படர பயன்படுகிறது? பின்னு கொடிகள், ட்வின்னர்ஸ் அப்படின்னும். எடுத்துக்காட்டு சங்குப்பூ, மல்லிகை இதெல்லாம். 35. விக்டோரியா அமேசானிகா என்ற தாவரத்தின் இலைகள் எத்தனை மீட்டர் விட்டம் வரை வளரக்கூடியவை? 3 மீட்டர். இதன் இலைகள் 45 கிலோ எடைய வரைக்கும் தாங்கக்கூடிய திறனுடையதாக இருக்குமா? எந்த தாவரத்தினுடைய இலைகள்? விக்டோரியா அமேசோனிகா அப்படிங்கிற தாவரத்தினுடைய இலைகள். சரியா? அடுத்து 5வது பாடமான விலங்கு உலகத்திலிருந்து அதில் பல்லுயிர் தன்மை மற்றும் ஒரு செல் உயிரினங்கள் அப்படிங்கிற பார்ட்ல இருந்து பூமியில் வாழும் உயிரினங்கள் பல்வேறு வடிவங்கள் மற்றும் தன்மைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? உயிரினங்களுடைய பல்வேறு தன்மைகளையும் வடிவங்களையும் பல்லுயிர் தன்மை, பயோடைவர்சிட்டி அப்படின்னுவோம். 37. வெறும் ஒரே ஒரு செல்லால் மட்டுமே ஆன மிக எளிய உயிரினங்கள் ஒரு செல் உயிரினங்கள். 38. ஒரு செல் உயிரினங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் தருக அப்படின்னா அமீபா, பாரமீசியம், யூக்ளினா. அவங்க நமக்கு கொஸ்டின்ல கேட்கும்போது எடுத்துக்காட்டு தருகன்னு கேட்க போறதில்ல, கீழே இருக்கிறதுல எது ஒரு செல் உயிரினம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 தந்துட்டு வேற ஒன்று தருவாங்க இல்லையா, அப்ப நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அதுக்காக. சரியா? 39. அமீபா இடப்பெயர்ச்சி செய்வதற்கு எதனை பயன்படுத்துகிறது? போலிகால்கள், சூடோபோடியா அப்படின்னுவோம். 40. பாரமீசியம் எதன் உதவியுடன் நீரில் இடப்பெயர்ச்சி செய்கிறது? குறுக்கிழைகள், சிலியா. 41. யூக்ளினா இடப்பெயர்ச்சி செய்ய பயன்படுத்தும் உறுப்பு எது? கசையிழை, ஃபிளாஜெல்லம். 42. அமீபாவில் செரிமானம் எதன் மூலம் நடைபெறுகிறது? உணவு குமிழ்கள், ஃபுட் வேக்வல்ஸ். 43. நமது உடலின் அடிப்படை அமைப்பு மற்றும் செயல் அலகு எது? செல். அடுத்து பல செல் உயிரினங்கள் மற்றும் விலங்கு தகவமைப்புகள்ன்ற பார்ட்ல இருந்து அடுத்த கேள்வி. ஒன்றுக்கும் மேற்பட்ட பல செல்களான சிக்கலான உடலமைப்பை கொண்ட உயிரினங்கள் எவை? பல செல் உயிரினங்கள். எடுத்துக்காட்டு மண்புழு, தவளை, மனிதன். ஏற்கனவே ஒரு செல் உயிரினம் பார்த்தோமா, இது பல செல். 45. மீன்கள் நீரில் சுவாசிப்பதற்கு உதவும் சிறப்பு உறுப்பு எது? செவுள்கள், கில்ஸ். 46. மீன்கள் நீரில் திசையை மாற்றவும் உடலை சமநிலைப்படுத்தவும் எதனை பயன்படுத்துகின்றன? துடுப்புகள் மற்றும் வால் துடுப்பு. 47. இரு வாழ்விகளுக்கு, நீர் மற்றும் நிலம் இரண்டிலும் வாழ்பவை, இரு வாழ்விகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு எது? தவளை. தவளை பார்த்தீங்கன்னா இளம் பருவத்தில் செவல்கள் மூலமும் வளர்ந்த பிறகு நுரையீரல் மற்றும் தோல் மூலமும் சுவாசிக்கும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. 48. பறவைகளின் எலும்புகள் ஏன் எடை குறைவாகவும் பறப்பதற்கு ஏற்றதாகவும் உள்ளன அப்படின்னா எலும்புகள் காற்றறைகளை, ஹாலோ போன்ஸ் கொண்டுள்ளன. இது அவங்க கூற்று காரணம் மாதிரியான கேள்விகளோட கேட்கலாம். கூற்று, பறவைகளின் எலும்புகள் எடை குறைவாகவும் பறப்பதற்கு ஏற்றதாகவும் உள்ளன. காரணம் சொல்லிட்டு எலும்புகள் காற்றறைகளை கொண்டுள்ளனன்னு கொடுக்கலாம். சரியா? அப்படி கொடுத்தாங்கன்னா நமக்கு கூற்றுக்கானது ரெண்டுமே சரி அப்படின்னு சொல்றது ஈஸியா இருக்கும். 49. பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படும் விலங்கு எது? விடை ஒட்டகம். கேள்வி எண் 50. ஒட்டகம் தனது திமிலில் எதை சேமித்து வைக்கிறது? கொழுப்பு. உணவு பற்றாக்குறையின் போது இது ஆற்றலாக மாறுன்றதால தன்னோட திமில் எதை சேர்த்து வச்சிருக்கு அப்படின்னா கொழுப்பை சேர்த்து வச்சிருக்கு. ஓகேவா? ஸோ உயிரியல் பகுதியிலிருந்து 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் 50 கேள்விகள் பார்த்துருக்கோம். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் 2வது பருவத்திலிருந்தும் 3வது பருவத்திலிருந்தும் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.